ஆறாவது ஏல முதலாவது பார்ட். ஒரு தரப்பட்டுள்ள வெப்பநிலை Tயில் மூடிய கொள்கலத்தில் நடைபெறும் கீழே தரப்பட்டுள்ள தாக்கத்தை கருதுக. ஓகே, ஒரு தாக்கம் தராங்க. 2 N2O5 கேஸ், ஒரு திசை தாக்கம் 4 NO2 கேஸும் பிளஸ் O2 கேஸ், இந்த இரண்டையும் விளைவாக்குது. முதலாவது கேள்வி, தாக்கத்தில் காட்டப்பட்டுள்ள சேர்வைகள் ஒவ்வொன்றுக்கும் உரிய தாக்க வீதத்திற்கு 3 கோவைகளை எழுதுக. ஓகே, தாக்க வீதத்தை தாக்க வீதத்துக்கான கோவை 2 மாதிரி எழுதலாம். ஒன்று, தாக்க வீத விதிப்படி தாக்க வீதத்துக்கான கோவை எழுதலாம். தாக்க வீத விதியை நாங்கள் ஃபாலோ பண்ணுறதா இருந்தால் ஒரு பலபடி தாக்கத்திட மிக மெதுவான படியில் உள்ள அந்த தாக்கிகளோட செறிவுகளை வச்சுட்டு தாக்க வீத விதிப்படி தாக்க வீதத்துக்கான கோவை எழுதலாம். தாக்க வீதம் சமன் தாக்க வீத மாறிலி இன்டூ மிக மெதுவான படியில் பங்கு பெற்ற தாக்கிகளோட செறிவிட அந்த பீசமானம் ஏற்றப்பட்டு பீசமானத்தை அடுக்காயிற்று எழுதுகிற ஒரு கோவைக்கு தான் நாங்கள் தாக்க வீத விதிப்படி தாக்க வீத கோவை எழுதுறதுன்னு சொல்லுவோம். இரண்டாவது தாக்க வீதத்துக்கான இன்னுமொரு கோவை எழுதலாம். எப்படின்னு சொன்னால் செறிவு மாற்றத்தின் கீழ் நேரம் சொல்லி ஒரு சமன்பாடு போட்டும் எழுதலாம். இப்போ இந்த தாக்கத்துக்கான தாக்க வீதத்துக்கான சிம்பலை நான் கேபிட்டல் ஆர்ன்னு சொல்லி எடுக்கிறேன். இந்த தாக்க வீதம் அதாவது ஆருக்கு இந்த தாக்கத்தின் படி 3 வித்தியாசமான மெத்தட்ஸில் தாக்க வீதத்துக்கான கோவை எழுதலாம். இந்த இடத்துல N2O5ன்னு சொல்கிறது ஒரு தாக்கி, இது ஒரு தாக்கி. இந்த இரண்டுமே விளைவுகள். அவை தாக்க வீதத்துக்கான கோவையை தாக்கி சார்பாக, அதாவது தாக்கிகள் அழிவடைந்த வீதம் அல்லது தாக்கிகள் பிரிகையடைந்த வீதம் சார்பாக எழுதலாம். அல்லது விளைவுகளை பொறுத்தளவில் விளைவுகள் உருவாகிய வீதத்தை வச்சு தாக்க வீதத்துக்கான கோவை எழுதலாம். இது ஒரு ஒன்று சொல்கிற தாக்கமாக இருந்திருந்தால் பீசமானத்தை கன்சிடர் பண்ணாமல் தாக்க வீதம்னு சொல்கிறது அந்த குறித்த தாக்கி நுகரப்பட்ட வீதம் அல்லது விளைவுகள் உருவாகிய வீதத்துக்கு சமன் சொல்லி எழுதலாம். ஆனால் பீசமானங்கள் வார சந்தர்ப்பத்தில் அதை கன்சிடர் பண்ணணும். அவை இந்த தாக்கத்துக்கு எப்படி எழுதுவீங்க? ஆர் சமன் பீசமானம் 2ன்றனால அதை தலைக்கீழ போட போகிறோம். ஹாஃப் இன்டூ N2O5 கேஸ் பிரியும் வீதம், பிரிகை அடைந்த வீதம் சொல்லி எழுதலாம். இது தாக்கி சார்பாக. விளைவுகள் சார்பாகவும் எழுதலாம். எங்கள்கிட்ட 2 விளைவுகள் இருக்குது. ஒரு விளைவு NO2 கேஸ், ஆகவே NO2 கேஸ் உருவாதல் வீதம் சார்பாக எழுதலாம். ஆனால் பீசமானம் 4ன்றனால அதை மறக்கிறதுல கட்டாயம் போட்டுக்கொள்ளணும். ஆகவே இந்த குறித்த தாக்கத்துக்கான தாக்க வீதம் சமன் 1/4 NO2 கேஸ் உருவாகிய வீதம். அல்லது இன்னுமொரு மெத்தடில் எழுதலாம். ஆக்சிஜன் சார்பாக ஆக்சிஜன் கேஸ் உருவாகிய வீதத்தை வச்சு இங்கே பீசமானம் 1ன்றனால அதை கன்சிடர் பண்ண தேவையில்லை. 1/1 உண்டு. ஆகவே டிரெக்டாக O2 கேஸ் உருவாதல் வீதம். ஆகவே இதைத்தான் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இதை இப்போ நாங்கள் சமன்பாட்டு வடிவில் எழுதுறதா இருந்தால் இங்கே நான் வேர்ட் ஃபார்ம் எழுதிக்கிறேன். இதை ஈக்குவேஷன் வடிவுக்கு மாற்றுறதா இருந்தால் ஹாஃப் அப்படியே கொண்டு வருவீங்க. பிரிகை அல்லது நுகர்வடைஞ்சத்தை காட்டுறதுக்காக நாங்கள் கட்டாயம் -1 போடணும். ஏன்னு சொன்னால் வர பிரிகை அடைய அல்லது நுகரப்பட செறிவுகள் என்ன செய்ய போகுது? குறைய போகுது. செறிவுகள் குறையுது. ஆகவே அதை காட்டுறதுக்காக -1 முன்னால் போடணும். ஆகவே ஹாஃப் இன்ட்டு மைனஸ் பிரிகை அடைந்த வீதம் N2O5 பிரிகை அடைந்த வீதம் சொன்னால் அதில் செறிவில் ஏற்பட்ட மாற்றம் N2O5 கேஸில் செறிவில் ஏற்பட்ட மாற்றத்தின் கீழ் அதற்கெடுத்த நேரம் சமன் இது தாக்க வீதம். NO2 கேஸ் உருவாகுதுன்னு சொன்ன நேரத்தோடு அதில் கன்சன்ட்ரேஷன்ஸ் அமௌண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போகிறனால இந்த இடத்த ப்ளஸ் போடுவீங்க. ஆகவே 1/4 NO2 உருவாதல் வீதம் சொன்னால் NO2 கேஸ்ட செறிவில் ஏற்பட்ட மாற்றத்தின் கீழ் அந்த குறித்த மாற்றத்துக்கு எடுத்த காலம் சமன் O2 கேஸ் உருவாதல் வீதம் சொன்னால் O2 கேஸ்ட செறிவில் ஏற்பட்ட மாற்றத்தின் கீழ் அந்த குறித்த மாற்றத்துக்கு எடுத்த நேரம். ஓகே, இதுதான் முதலாவது கொஸ்டினுக்கான ஆன்சர்.
அடுத்த இரண்டாவது கொஸ்டினை பாருங்க. இத்தாக்கம் வெப்பநிலை Tயில் N2O5 கேஸின் தொடக்க செறிவு 0.10 மோல்/டெசிமீட்டர் கணத்துடன் நடைபெற்றது. 400 செகண்ட் நேரத்திற்கு பின்னர் தொடக்க அளவில் 40% பிரிகி அடைந்திருப்பதாக காணப்பட்டது. முதலாவது தாக்கத்தை எழுதிக்கொள்ளும். இந்த இடத்துல N2O5 கேஸ் விளைவு 4NO2 கேஸ் ப்ளஸ் O2 கேஸ். ஓகே, ஆரம்ப செறிவு கொடுக்குறாங்க. இந்த இடத்துல 2ன்னு வரும். ஆரம்ப செறிவுகள் மோல்/டெசிமீட்டர் கணத்தில், அதாவது T=0 சொல்கிற நேரத்தில் T=0 தொகுதியில் காணப்பட்டது N2O5 கேஸ் மட்டும். அதில் செறிவு 0.10 மோல்/டெசிமீட்டர் கணம். அந்த நேரம் NO2வும் தொகுதியில் இல்லை, O2வும் தொகுதியில் இல்லை. பிரிகி அடைந்த அளவு பார்ப்போம் மோல்/டெசிமீட்டர் கணத்தில். இதில் இருந்து பாருங்க, பீசமானம் 2க்கு 4க்கு 1ன்னு சொல்கிற பீசமானம். ஆகவே இதில் இருந்து எக்ஸ் அளவு பிரிகி அடைஞ்சிருந்தா N2O5க்கும் NO2க்கும் இடையிலான பீசமான வீதம் 2க்கு 4ன்னு சொன்னால் 1க்கு 2. இங்கே அதில் 1 பிரிகி அடைஞ்சிருந்தா இங்கே உருவாகிறது 2. ஆகவே +2x உருவாகிக்கணும். ஓகே, அடுத்தது ஆக்சிஜனுக்கும் N2O5க்கும் இடையிலான பீசமான விகிதம் 2க்கு 1. ஆகவே இது எக்ஸாக இருந்தால் இங்கே x/2ன்னு சொல்லி வரணும். ஆகவே x/2 அளவு இந்த இடத்துல உருவாகிக்கணும். அடுத்து இறுதி செறிவுகள். இறுதியில் தொகுதியில் காணப்பட்ட, இறுதின்னு சொன்னால் அந்த குறித்த நேர இடைவெளி ஒன்று அவங்க தாராங்க. 400 செகண்டின் பின், அதாவது T=400 செகண்டில் இப்போ எவ்வளவு எஞ்சி காணப்படுதுன்னு பார்ப்போம். ஆரம்பத்தில் 0.10 தொடங்குறீங்க, இவ்வளவு பிரிகி அடைஞ்சா இப்போ எஞ்சுறது 0.10 -x. ஆனால் அதுக்கு முன்னால் எக்ஸ்ட்ரா பெருமானம் தாரனால நாங்கள் எக்ஸ்ட்ரா பெருமானத்தை கணிச்சிட்டு அதை வச்சு இங்கே கடைசியாக 400 செகண்டில் உள்ள பெருமானங்களை பார்ப்போம். ஒரு தரவு தாராங்க பாருங்க. 400 செகண்ட் நேரத்திற்கு பின்னர் தொடக்க அளவில் 40% பிரிகி அடைந்திருப்பதாக காணப்பட்டது. 40% சொன்னால் 100க்கு 40. சரியா, 40%டா 100 இருந்தால் அதுக்கு 40 பிரிகி அடைஞ்சிக்குது. ஆகவே 0.10க்கு எவ்வளவு பிரிகி அடைஞ்சிக்கணும் சொல்கிறத காண போகிறோம். இதை சுருக்கினா வார ஆன்சர் 0.04 மோல்/டெசிமீட்டர் காணும். ஓகே, ஆகவே இந்த அளவு தான் என்ன செஞ்சிக்குது, பிரிகி அடைஞ்சிக்குது. அதாவது இதுதான் எக்ஸிட பெருமானம். ஓகே, இவ்வளவு பிரிகி அடைஞ்சிருந்தா தொடங்குறது இவ்வளவோட இதுலேருந்து 0.04 போயிட்டு, ஆகவே கடைசியாக எஞ்சுறது எவ்வளவு, 0.06. ஓகே, அடுத்தது NO2ன்னு சொல்கிறது. NO2 400 செகண்டில் NO2 எஞ்சி காணப்பட்டது 0.08. O2 எஞ்சி காணப்பட்டது 0.02 ஆகும். ஓகே, இப்போ இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டா இப்போ பாருங்க முதலாவது கேள்வி என்ன சொல்றாங்கன்னு சொல்லி. அது கீழே அவங்க கேட்குற முதலாவது கேள்வி, இந்நேர ஆய்டையில் N2O5 கேஸின் சராசரி பிரிகை வீதத்தை கணிக்க. ஓகே, பிரிகை வீதம் சொன்னால் N2O5 கேஸ்ட பிரிகை வீதம், சராசரி பிரிகை வீதம் சமன், அதாவது N2O5 கேஸோட செறிவில் ஏற்பட்ட மாற்றத்தின் கீழ் அந்த குறித்த மாற்றத்துக்கு எடுத்த நேரம். ஓகே, இதை சுருக்கினோம்னு சொன்னால் N2O5 கேஸோட பிரிகை வீதத்தை கணிக்கலாம். ஓகே, எப்பயுமே செறிவு மாற்றம்னு சொல்கிறது இறுதி செறிவு மைனஸ் ஆரம்ப செறிவு. சரியா, அவை இறுதி செறிவில் இருந்து ஆரம்ப செறிவை பொதுவாக தாக்கிகளுக்கு கணிச்சோம்னு சொன்னால், தாக்கிகள் பொதுவாக நேரத்தோடு அதில் செறிவு குறைஞ்சிட்டு போகுது. அவை இறுதி செறிவுகள் அதோட ஆரம்ப செறிவுகளை விட குறைவாகத்தான் நிற்கும். ஆகவே இது நீங்கள் கழிச்சிங்கன்னு சொன்னால் -1 வரும். இப்போ இதை கேன்சல் பண்ணி ப்ளஸ்ஸாக மாற்றுறதுக்காகத்தான் எங்கெங்கே பிரிகை நடக்குதோ அந்த இடத்துல நீங்கள் மைனஸை போட்டுக்கொள்வீங்க. அதாவது தாக்கிகளுக்கு எழுதக்குள்ள தாக்கிகள் நுகரப்படுது, அதாவது பிரிகி அடையுது, அதை காட்டுறதுக்காக முன்னால் மைனஸ் போட்டுக்கொள்ளணும். விளைவுகளை பொறுத்த அளவில் உருவாகிறனால ப்ளஸ் போடலாம். அதை இங்கே ஈக்குவேஷன் எழுதக்குள்ள மைனஸ் செறிவு மாற்றம் N2O5 கீழ் அதுக்கு எடுத்த நேரம். ஓகே, மைனஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செறிவு மாற்றம்னு சொன்னால் இறுதி செறிவு மைனஸ் ஆரம்ப செறிவு. இப்போ நாங்கள் கன்சிடர் பண்ணணும் 400 செகண்டில் காணப்பட்ட N2O5 கேஸ்ட செறிவும் ஆரம்ப, அதாவது T=0 காணப்பட்ட N2O5 செறிவும். ஓகே, இந்த குறித்த நேர இடைவெளிக்குள்ள N2O5 பிரிகை வீதத்தை கணிக்க போகிறோம். ஓகே, ஆகவே இறுதி செறிவு 0.06 மோல்/டெசிமீட்டர் கணம்.
மைனஸ் ஆரம்ப செறிவு வந்து 0.10 மோல் பர் டெசிமீட்டர் கணம். இந்த குறித்த மாற்றத்துக்கு எடுத்த நேரம் வந்து 400 செகண்ட். ஓகே, இதை போட்டு சுருக்க ப்ளஸில் ஆன்சர் வரும். கட்டாயம் தாக்க வீதம் எல்லாம் ப்ளஸில் தான் வரணும். தாக்க வீதத்துக்கு மைனஸ் பெருமானம் வரையலாம். 1/10⁴ மோல் பர் டெசிமீட்டர் கியூப் பர் செகண்ட்னு சொல்லி வரும். ஓகே, இதுதான் இரண்டாவதுல முதலாவது பாட்டுக்கான ஆன்சர். அடுத்தது இரண்டாவது பாட்டை பார்ப்போம். NO2 கேஸ், O2 கேஸ் ஆகியவற்றின் சராசரி ஆக்கல் வீதங்களை கணிக்க. ஓகே, அது 2 டைம் உருவாதல் வீதங்களை கணிக்க சொல்கிறாங்க. ஓகே, இந்த சமன்பாட்டை யூஸ் பண்ணுவேன். இப்போ இதுக்கு முன்னால் முதலாவது கேள்வியில் இருந்து நாங்கள் இதுக்கான பெருமானத்தை கண்டுட்டோம். N2O5 கேஸ்ட பிரிகை வீதத்தை இதுக்கு முதலாவது, அதாவது முதலாவதுல பாட்டில் கண்டோம். இதுக்கான பெருமானம் எங்களுக்கு ஆன்சர் வந்துச்சு 1.0 தர 10⁴ இந்த பெருமானம் தெரிஞ்சால் மீதி 3 காரணிகள் எங்களுக்கு கணிக்கலாம். அந்த குறித்த தாக்கத்துக்கான தாக்க வீதத்தை கணிக்கலாம். அடுத்து NO2 கேஸ் உருவாதல் வீதத்தை கணிக்கலாம். அடுத்து O2 கேஸ் உருவாதல் வீதத்தை கணிக்கலாம். இந்த 3ஐயுமே கணிக்கலாம். முதலாவது நான் NO2 கேஸ் உருவாதல் வீதத்தை கணிக்க போகிறேன். அதுக்காக இந்த தரவை பயன்படுத்த போகிறேன். 12 இன்டூ N2O5 கேஸ் பிரிகை அடைந்த வீதம் எதுக்கு சமன்னு சொன்னால் அந்த சமன்பாடு படி 12 NO2 கேஸ்ட ஆக்கல் வீதத்துக்கு சமன். ஓகே, இதர பெருமானம் தெரியும், அது அப்படியே நான் இந்த இடத்துல கொண்டு வந்து பிரதியிட போகிறேன். 12 இன்டூ N2O5 கேஸ் பிரிகை அடைந்த வீதம் 1.0 தர 10⁴ மோல் பர் டெசிமீட்டர் கியூப் பர் செகண்ட். அது வந்து எதுக்கு சமன்னு சொன்னால் 1/4 NO2 கேஸ்ட ஆக்கல் வீதத்துக்கு சமன். இதை சுருக்க 4 இங்கால போய் சுருக்கப்பட 2 தர 1.0 சொன்னால் 2.0 தர 10⁴ மோல் பர் டெசிமீட்டர் கியூப் பர் செகண்ட் சொல்லி வரப்போகுது. இது எதுக்குன்னு சொன்னால் NO2 கேஸ்ட ஆக்கல் வீதம். சரி, அப்போ ஈஸியாக இதை வச்சு சுருக்கலாம். அதில் அடுத்த கேள்வி கேட்குறாங்க, ஆக்சிஜன் கேஸ் உருவாதல் வீதம். இதை டிரெக்டாக பார்த்தே போடலாம். எழுதுறதா இருந்தால் 12 N2O5 கேஸ்ட பிரிகை வீதம் வந்து இந்த சமன்பாடு படி எங்களுக்கு தெரியும். இந்த பெருக்கம், இந்த அவ்வளவு பெருக்கமும் இதுக்கு சமன். அதுதான் இங்கே எழுதிக்கிறேன். இது சமன் O2 கேஸ்ட உருவாதல் வீதம். ஓகே, N2O5 பிரிகை வீதத்துக்கு பதிலாக 12 இன்டூ 1.0 தர 10⁴ மோல் பர் டெசிமீட்டர் கியூப் பர் செகண்ட் போட்டு சுருக்கினா O2 கேஸ்ட உருவாதல் வீதம் வரும். சுருக்க வார பெருமானம் 0.5 தர 10⁴ சொன்னால் 5.0 தர 10⁵ மோல் பர் டெசிமீட்டர் கியூப் பர் செகண்ட் சொல்லி வரப்போகுது. அலகு மோல் பர் டெசிமீட்டர் கியூப் பர் செகண்ட். ஓகே, இதுதான் ஆன்சர் இரண்டாவது கேள்விக்கு. வேறொரு பரிசோதனையில் இத்தாக்கத்திற்கு முன்னொரு கேள்வினில் தொடக்க வீதங்கள் அளக்கப்பட்டு பெருகல் கீழே தரப்பட்டுள்ளன. இப்போ தாக்க வீத விதிக்கு வராங்க. N2O5 கேஸோட தொடக்க செறிவுகள், சரியா, தொடக்க செறிவுகளை மாற்றி என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் தாக்க வீதத்தை அளக்குறாங்க. தாக்க வீதம்னு சொன்னால் இந்த இடத்துல தொடக்க வீதங்களை அளக்குறாங்க. அந்த பெருமானங்கள் எல்லாம் தந்திக்கிறாங்க. N2O5 ஆரம்ப செறிவு 0.0 உண்டாய்க்கிற நேரம், மோல் பர் டெசிமீட்டர் கணம் வைக்கிற நேரம், தொடக்க வீதம் 6.930 தர 10⁵ சொல்லி தராங்க. ஓகே, மோல் பர் டெசிமீட்டர் கியூப் பர் செகண்ட். அதிர செறிவை 2ஆக மாற்றுற சந்தர்ப்பத்தில் 1.386 தர 10⁴ சொல்லி தராங்க. அதே செறிவை 0.03க்கு கூற்ற நேரம் 2.079 தர 10⁴ சொல்லி தராங்க. ஓகே, இது எல்லாமே வந்து தொடக்க வீதங்கள். இது அலகு வந்து மோல் பர் டெசிமீட்டர் கியூப் பர் செகண்ட். ஓகே, இந்த எல்லாமே 300 கெல்வினுக்கு கீழே தான் அளக்கப்பட்டிருக்குது. கேள்வியும் என்னென்னா 300 கெல்வின் இல் தாக்கத்திற்கான வீத விதியை பெறுக. எங்களுக்கு சமன்பாடு தெரியும். மேலே கொடுத்திக்கிற சமன்பாடு வந்து 2 N2O5 கேஸ் பிரிகை அடைந்து 4 NO2 கேஸையும் ப்ளஸ் O2 கேஸையும் விளைவாக்குது, அப்படித்தானே?
ஓகே. இப்ப இந்த தாக்கம் ஒரு படி தாக்கமா, பலபடி தாக்கமான்னு சொல்ற எந்த ஒரு ஐடியாவுமே இல்ல. தாக்க வீத விதிப்படி நீங்க தாக்க வீதத்துக்கான கோவை எழுதுற நேரம், நான் இந்த இடத்துல 6 தாக்க வீதமா எடுக்கிறேன். தாக்க வீதத்துக்கான கோவை எழுதுற நேரம், இது ஒரு பலபடி தாக்கமாக இருந்தா, அந்த பல படிகள்ல மிக மெதுவான படி எதோ, அந்த மிக மெதுவான படியில பங்கு பற்ற N2O5 கேஸ் அந்த பீசமானத்தை தான் இந்த இடத்துல போட்டு தாக்க வீத விதி எழுதுவேன். அதாவது R சமன் Kன்னு சொல்றது தாக்க வீத மாறிலி, N2O5 கேஸ். இந்த N2O5 கேஸ்ட செறிவிட அடுக்குன்னு சொல்லி நாங்கள் இங்கே எழுதுறது தரப்பட்ட ஒட்டுமொத்த தாக்கத்தில் உள்ள N2O5 கேஸோட பீசமானது அப்படி எழுதுறது இல்லை. பலபடி தாக்கத்தில் மிக மெதுவான படியில் பங்கு பற்ற அந்த N2O5 கேஸ்ட பீசமானதை தான் இந்த இடத்துல போட போகிறோம். எங்களுக்கு இப்போ இந்த இடத்துல ஐடியா ஒன்று இல்லை, இதை தந்திக்கிற தாக்கம் ஒரு படியா பலபடியான்னு சொல்லி. ஒரு படி தாக்கமாக இருந்தால் பிரச்சனை இல்லை. அந்த குறித்த தாக்கத்துக்கே அந்த குறித்த தாக்கம்தான் தாக்க வீதத்தை நிர்ணயிக்கிற படின்றனால என்ன செய்யலாம், அதில் உள்ள N2O5 கேஸ்ட பீசமானத்தை இந்த இடத்துல போடலாம். ஆனால் இங்கே அப்படி போடலாம், எங்களுக்கு தரவுகள் இல்லை. இப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, இந்த எக்ஸை துணிறதுக்காக இந்த N2O5 பெருமானத்தை மாற்றி இதில் செறிவுகளை மாற்றி தாக்க வீதத்தை துணிறாங்க. தாக்க வீதத்தை துணிறாங்களா இருந்தால் அதை வச்சு எக்ஸ்ட்ரா பெருமானத்தை கணிக்கலாம். ஓகே, இதில் பேட்டர்னை வச்சு எங்களுக்கு எக்ஸ்ட்ரா பெருமானத்தை தீர்மானிக்கலாம். ஆனால் கஷ்டமாக இருந்தால் நீங்கள் என்ன செய்யுங்க, இதில் ஏதாவது 2 தரவுகள் எடுத்து இந்த குறித்த சமன்பாட்டில் போட்டு சுருக்கலாம். ஓகே, இப்போ நான் 2 தரவு எடுக்க போகிறேன். இந்த தரவையும் இது 1ன்னு எடுப்பேன், இது 2ன்னு சொல்லி எடுப்பேன். ஓகே, முதலாவதுல பாருங்க, R சமன் தாக்க வீத மாறிலி N2O5 கேஸ்ட செறிவிட எக்ஸாம் அடுக்கு. இங்கே தொடக்க வீதத்துக்கு பதிலாக 6.930 தர 10⁵ மோல் பர் டெசிமீட்டர் கணம் பர் செகண்ட். ஓகே, ப்ரொபோர்ஷனல் டு அது எப்போன்னு சொன்னால் N2O5 கேஸ்ட செறிவு 0.01 அப்படின்ற சந்தர்ப்பத்தில். இதை நான் முதலாவது சமன்பாடுன்னு சொல்லி போட்டேன். 3 தரவுகள் தந்திக்கிறாங்க. இன்னும் ஒரு தரவு ஒன்று எடுப்பேன். 1.386 தர 10⁴ மோல் பர் டெசிமீட்டர் கியூப் பர் செகண்ட் ப்ரொபோர்ஷனல் டு அந்த நேரம் செறிவு 0.02 எக்ஸ். இதை நான் இரண்டாவது சமன்பாடுன்னு சொல்லி எடுக்கிறேன். ஓகே, முதலாவது சமன்பாட்டை இரண்டாவது சமன்பாட்டால் சுருக்கினீங்கன்னு சொன்னால் 0.5ன்னு சொல்லி வரும். சமன் 0.5 எக்ஸ்ன்னு சொல்லி வரப்போகுது. ஆக இதை சுருக்கினா எக்ஸ் சமன் 1ன்னு சொல்லி வரும். ஓகே, இப்போ இந்த தரவை கன்சிடர் பண்ணி தாக்க வீதத்துக்கான விதி எழுதலாம், தாக்க வீதத்துக்கான கோவை எழுதலாம். R சமன் K இன்டூ N2O5 கேஸோட எக்ஸுக்கு பதிலாக 1ன்னு சொல்லி போட போகிறீங்க. அவைத்தான் தாக்க வீதத்துக்கான கோவை. ஓகே, அடுத்து பாருங்க, இந்த இடத்துல N2O5 தாக்கி சார்பான தாக்க வரிசை உண்டு. சரியா? ஆகவே அதில் நாங்கள் என்ன ஐடியான்னு எடுப்போம் சொன்னால், ரேடிட்டர்மைனிங் ஸ்டெப், அதாவது தாக்க வீதத்தை நிர்ணயிக்கிற படியில் அல்லது மிக மெதுவான படியில் பங்கு பற்ற N2O5 கேஸ் மூலக்கூறுகள்ட பீசமானம் ஒன்றா இந்திக்கணும். ஆகவே இந்த தரப்பட்ட தாக்கம் கட்டாயம் ஒரு பலபடி தாக்கமாக ஈக்கணும். அந்த பலபடி தாக்கத்தில் மிக மெதுவான படி, அதாவது தாக்க வீதத்தை நிர்ணயிக்கிற படியில் பங்கு பற்ற N2O5 மூலக்கூறுகளோட எண்ணிக்கை உண்டா இந்திக்கணும். ஓகே, அப்படி ஐடியா ஒன்று எடுக்கலாம் இந்த தாக்க வீத கோவையை பார்த்து. 4வது கேள்வி, வேறொரு பரிசோதனை 300 கெல்வினில் N2O5 கேஸின் தொடக்க செறிவு 0.64 மோல் பர் டெசிமீட்டர் கணத்துடன் நடைபெற்றது. 300 கெல்வின் வெப்பநிலை N2O5 கேஸ்ட ஆரம்ப செறிவு தொடக்க செறிவு 0.64 மோல் பர் டெசிமீட்டர் கியூபோட தொடங்குறாங்க. 500 செகண்டின் பின்னர் இது T7 ஓகே, அடுத்த T7 500 செகண்டில் எஞ்சி இருந்த N2O5 கேஸ்ட செறிவு 2.0 தர 10⁻²ன்னு சொல்கிறாங்க. அதாவது 0.02 மோல் பர் டெசிமீட்டர் கணம்னு சொல்கிறாங்க என காணப்பட்டது. முதலாவது கேள்வி, அதுக்கு கீழே 300 கெல்வினில் தாக்கத்தின் அரைவாழ்வு காலம் T12னை கணிக்க. ஓகே,
டி ஹாஃப் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அரைவாழ்வு காலம்னு சொல்கிறது வந்து குறித்த அந்த தாக்கிட ஆரம்ப செறிவு அரை மடங்கு ஆகிறதுக்கு எடுத்த நேரம் தான் அரைவாழ்வு காலம் நாங்கள் சொல்லுவோம். ஓகே, இந்த இடத்துல பாருங்க, அரைவாழ்வு காலத்தை பார்க்கணும். தந்திக்கிற தரவு T7 0 இவ்வளோ செறிவோடு ஆரம்பிக்கிறீங்க, T7 500 இதில் செறிவு இவ்வளவாக மாறிக்கு. ஆகவே நாங்கள் பார்ப்போம். முதலாவது செறிவு எத்தனை மடங்கால குறைஞ்சிக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். 0.64 மோல் பர் டெசிமீட்டர் கணம் ஆரம்ப செறிவு இது 0.02 மோல் பர் டெசிமீட்டர் கணமாக மாறிக்குதுன்னு சொன்னால் தொடர்ச்சியாக குறைஞ்சிக்குது, சுருக்க 32ன்னு சொல்லி வரும். அதாவது 2/5 அடுக்குன்னு சொல்லி எழுதலாம். அவை 5 அரைவாழ்வு காலங்கள் இது பாஸ் பண்ணிக்குதுன்னு சொல்லி இந்த இடத்துல இருந்து ஐடியா ஒன்று எடுக்கலாம். அதாவது 0.64 மோல் பர் டெசிமீட்டர் கணத்தில் தொடங்குறீங்க. முதலாவது அரைவாழ்வு காலம் முடிகிற நேரம், அதாவது ஒரு அரைவாழ்வு காலம் முடிகிற நேரம், அதில் செறிவு 0.32 இதில் அரைவாசி ஆக்கப்பட்டிக்கணும். இது மாதிரி 5 அரைவாழ்வு காலங்கள் முடிஞ்சாதான் அதில் இறுதி செறிவு 0.02 மாறிக்கணும். அது எங்களுக்கு தெரியும். டெஃபினிஷன் படி அரைவாழ்வு காலம் சொன்னது ஆரம்ப செறிவு அரைவாசி ஆகிறதுக்கு எடுக்கிற காலம்தான் ஒரு அரைவாழ்வு காலம் சொல்லுவோம். ஆகவே 0.64 0.32 மாறுற இந்த குறித்த நேரத்துக்கு நாங்கள் அரைவாழ்வு காலம் சொல்லுவோம். ஆகவே இந்த இடத்துல ஒரு அரைவாழ்வு காலம் போய்க்குது. அடுத்து 0.32 இன்னும் ஒருக்கா என்ன செய்ய போகுது, அரைவாசி ஆகும். அரைவாசி ஆகினா 0.16 மோல் பர் டெசிமீட்டர் கணம்னு சொல்லலாம். இதில் செறிவு அரைவாசி ஆகினா 0.08, அதில் செறிவு 0.08 செறிவு அரைவாசி ஆகினா 0.04ன்னு சொல்லி வரும். அடுத்து இதுவும் அரைவாசி ஆகினா 0.02ன்னு சொல்லி வரும். ஆகவே இப்போ தரவில் சொல்கிறாங்க 0.64 0.02 மாறுறதுக்கு மொத்தமாக எடுத்த நேரம் 500 செகண்ட்னு சொல்கிறாங்க. 0.64 செறிவு அரைவாசி ஆகிறதுக்கு, அதாவது 0.32 ஆகிறதுக்கு எடுக்கிற காலம் இது ஒரு அரைவாழ்வு காலம் சொன்னால் இதே அளவு டைம் தான் அடுத்து இந்த 0.32 அதில் அரைவாசியான 0.16 மாறுறதுக்கும் எடுக்கும். சரியா? இது டி ஹாஃபாக இருந்தால் இதுவும் ஒரு டி ஹாஃப். ஓகே, அடுத்து என்ன நடக்குது, 0.16 திருப்பி ஒருக்கா 0.08 சொல்கிற இதில் அரைவாசியாக மாறுது. இதுக்கு எடுக்கிற நேரமும் என்னது, ஒரு டி ஹாஃப். ஓகே, அடுத்து இதுலேருந்து இதுக்கு எடுக்கிறதும் டி ஹாஃப், இதுலேருந்து இதுக்கு எடுக்கிறதும் டி ஹாஃப். சரியா? ஓகே, இது அவ்வளோ டி ஹாஃப் பெருமானம் சமனாய்க்கணும். இப்போ தரவில் 500 செகண்ட் போய்க்குது. இந்த அவ்வளவுக்குமா இருந்தால் கட்டாயம் ஒரு இந்த டி ஹாஃப் 100 செகண்டாக எந்திக்கணும். இதுலேருந்து இதாக மாறுறதுக்கு 100, அடுத்து 3.2 மாறுறதுக்கு அடுத்த 100 செகண்ட் போய்க்கணும். 1.6 அடுத்த 0.08 மாறுறதுக்கு அடுத்த 100 செகண்டும், 8.4 மாறுறதுக்கு 100 செகண்டும், 4.2 மாறுறதுக்கு 100 செகண்டுமா மொத்தம் 500 செகண்ட் போய்க்குது. கேள்வி என்னது, டி ஹாஃப். டி ஹாஃப் அப்போ எவ்வளவு வரணும், 100 செகண்ட். ஓகே, அதுதான் முதலாவது பாட்டுக்கான கேள்வி. இரண்டாவது பாட்டை பாருங்க, தாக்க வீத மாறிலியை கணிக்க சொல்கிறாங்க. இரண்டாவது பாட் தாக்க வீத மாறிலி. முதலாம் வரிசை தாக்கத்துக்கு நாங்கள் ஒரு சமன்பாடு பார்த்திக்கிறோம். டி ஹாஃப்னு சொல்கிறது 0.693 கீழ் தாக்க வீத மாறிலி. ஆகவே தாக்க வீத மாறிலி கே சமன் 0.693 கீழ் டி ஹாஃப். டி ஹாஃப் வந்து 100 செகண்ட். இதை சுருக்கினீங்கன்னு சொன்னால் 6.93 தர 10⁻³ எஸ்ன்னு வரும், S-1. ஓகே, நான் இந்த இடத்துல செகண்டுக்கு SECன்னு போட்டு வரேன். அப்படி போடுறது இல்லை, சர்வதேச அலகு எஸ் மட்டும்தான். சரி, அப்படி கட்டாயம் 100 எஸ்ன்னு சொல்லி போட்டுக்கொள்ளணும். ஓகே, அடுத்தது பாருங்கள், கடைசி கேள்வி ஐந்தாவது. இத்தாக்கம் பின்வரும் தொடக்க படிகளை கொண்ட ஒரு பொறிமுறையினூடாக நடைபெறுகின்றதுன்னு சொல்கிறாங்க. ஒட்டுமொத்த தாக்கம் வந்து 2 N2O5 கேஸ் பிரிஞ்சு 4 NO2 கேஸையும் ப்ளஸ் O2 கேஸையும் உருவாக்குது. இதுதான் ஒட்டுமொத்த தாக்கம். ஆனால் இது ஒரு படி தாக்கம் இல்லை, 3 படிகளினூடாக நடைபெற தாக்கம் சொல்லி அந்த தரவு சொல்லுது. நாங்கள் ஏற்கனவே அது கண்டுபிடிச்சோம் தான், தாக்க வீத விதியிலேருந்து அந்த தாக்க வீத கோவையை வச்சு கண்டுபிடிச்சோம். N2O5 கேஸ் சமநிலை NO3 கேஸ் ப்ளஸ் NO2 கேஸ்.
இதுதான் முதலாவது படி. அடுத்து இரண்டாவது படியில் அந்த உருவாகிய NO3 கேஸ் NO2 கேஸோட தாக்கம் புரிஞ்சு 2 NO2 கேஸையும் ஒரு ஆக்சிஜன் அணுவையும் விளைவாக்குது. மூன்றாவதுல N2O5 கேஸ் அந்த விளைவாக்கப்பட்ட ஆக்சிஜன் அணுவோட தாக்கம் புரிஞ்சு 2 NO2 கேஸையும் ப்ளஸ் O2 கேஸையும் உருவாக்குது. ஓகே, இதை மூண்டையும் கூட்டினீங்கன்னு சொன்னால் இங்கே தரப்பட்ட ஒட்டுமொத்த தாக்கம் பெறப்படும். ஓகே, தரவில் இன்னும் ஒன்று சொல்கிறாங்க பாருங்கள். முதலாவது தாக்கம் மிக ஒரு விரைவான தாக்கம் சொல்கிறாங்க, விரைவாக நடைபெறும். இரண்டாவது தாக்கம் மெதுவான ஒரு தாக்கம். மூன்றாவது தாக்கம் ஒப்பீட்டளவில் ஒரு விரைவான தாக்கம். தாக்க வீதம்னு சொல்கிறது K இன்டூ N2O5 உண்டு சொல்லி ஒரு கோவை ஒன்றை எடுத்திக்கிறோம். இதை நாங்கள் முதலாவதுன்னு சொல்லி மார்க் பண்ணி கொள்ளுவோம். இப்போ என்ன சொல்கிறாங்கண்டா, மேற்குறித்த பொறிமுறை தாக்கத்தின் வீத விதிக்கு இசைவானதென காட்டுக. இப்போ நாங்கள் இதை எடுக்கணும் இங்கே தந்திக்கிற இந்த பொறிமுறையை பயன்படுத்தி. ஓகே, இப்போ இதை அப்படியே வச்சிடுவோம். இப்போ பொறிமுறைக்கு போவோம். பொறிமுறைப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 வித்தியாசமான படிகள் இருக்குது. 3 வித்தியாசமான வேகங்களோட நடைபெறுது. முதலாவது விரைவான தாக்கம், இரண்டாவது மெதுவானது, மூன்றாவது விரைவான தாக்கம். எப்பயுமே ஒரு குறித்த தாக்கத்திட தாக்க வீதத்தை தீர்மானிக்கிறது, ஒரு ஒட்டுமொத்த தாக்கத்திட தாக்க வீதத்தை தீர்மானிக்கிறது அந்த படிகளில் மிக மெதுவான படியிட தாக்க வீதத்தை வச்சுதான். மிக மெதுவான படியிட தாக்க வீதம் தான் அந்த ஒட்டுமொத்த தாக்கத்தில் தாக்க வீதத்தை தீர்மானிக்குது. ஆகவே நாங்கள் மிக மெதுவான படிக்கு தான் தாக்க வீதத்துக்கான கோவையை எழுதுவோம். ஆகவே இந்த இடத்துல மிக மெதுவான படின்னு சொன்னால் இதுக்கு தான் தாக்க வீதத்துக்கான கோவையை எழுதணும். ஆகவே தாக்க வீதம் சமன் K இன்டூ NO3 கேஸிட ஒன்றுன்னு சொல்லி போடலாம். இங்கே XY போட வேண்டிய அவசியம் இல்லை. என்று சொன்னால் தெளிவாக இது தான் ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப். தாக்க வீதத்தை நிர்ணயிக்கிற படி. தாக்க வீதத்தை நிர்ணயிக்கிற படியில் காணப்பட்ட அந்த பீசமானத்தை அது அடுக்குகளாக போட போகிறோம். அடுத்தது NO2 கேஸோட செறிவு, அது ஒண்டிக்கிறனால இந்த இடத்துல உண்டுன்னு சொல்லி வரும். இது தான் உண்மையாக தாக்க வீதத்துக்கான விதி. இதுவும் சமன்னு சொல்லி காட்ட போகிறோம். இது இரண்டாவது எடுப்போம். டாஸ்க் என்னது, முதலாவதும் இரண்டாவதும் ஒன்றுன்னு சொல்லி நாங்கள் சமப்படுத்தி காட்டணும். ஓகே, எப்படி இதை செய்யலாம்? இன்னொரு தரவு பாருங்கள். முதலாவது தாக்கம் ஒரு சமநிலை தாக்கம் சொல்லி தராங்க. அவை அந்த சமநிலை தாக்கத்துக்கு என்ன செய்யலாம், சமநிலை விதி ஒன்று அப்ளை பண்ணலாம். ஓகே, நான் இந்த இடத்துல எல்லாம் கேன்றனால K ஈக்குவிலிபிரியத்தை போட்டுக்கொள்கிறேன். கேபிட்டல் K ஈக்குவிலிபிரியம். சமநிலை விதி அப்ளை பண்ணலாம். சமநிலை விதி அப்ளை பண்ணிங்கன்னு சொன்னால் NO3 கேஸோட செறிவு இன்டூ NO2 கேஸோட செறிவு ஓவர் N2O5 கேஸோட செறிவுன்னு சொல்லி வரப்போகுது. ஓகே, இப்போ இந்த இடத்துல NO3 கேஸ் இன்டூ NO2 கேஸோட செறிவுக்கு பதிலாக இதுலேருந்து இதை எழுவாய் மாற்றம் எடுத்து இதை கொண்டு போய் பிரதியிடலாம். சரி, ஆகவே NO3 கேஸோட செறிவு இன்டூ NO2 கேஸோட செறிவு, இதை சுருக்கினா K ஈக்குவிலிபிரியம், அதாவது எழுவாய் மாற்றம் எடுக்கிறேன், K ஈக்குவிலிபிரியம் இன்டூ N2O5 கேஸ்ன்னு சொல்லி வரப்போகுது. ஓகே, இப்போ இதை கொண்டு போய் இந்த இரண்டாவது சமன்பாட்டில் நான் பிரதியிட போகிறேன். ஓகே, பிரதியிட்டா என்ன வரும், R சமன் சிம்பிள் K. ஓகே, NO3 இன்டூ NO2க்கு பதிலாக இதை பிரதியிடுவோம். பிரதியிட்டா K ஈக்குவிலிபிரியம் இன்டூ N2O5 கேஸ் சொல்லி வரப்போகுது. ஓகே, இது இரண்டுமே மாறிலிகள். அந்த இரண்டு மாறிலிக்கும் பதிலாக ஒரு புதிய மாறிலியை போடுவோம். ஓகே, இன்டூ N2O5 கேஸோட செறிவுன்னு சொல்லி வரும். ஆகவே இந்த பெறப்பட்டது நாங்கள் எடுத்த அந்த முதலாவதுக்கு சமன். ஓகே, இப்படித்தான் இதை நீங்கள் பெறுவீங்க, டிரைவ் பண்ணுவீங்க.